பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்வேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு கோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு, நாம் தமிழர் கட்சி என்னும் கூடு. அடைக்க முடியுமா அப்படின்னா முடியும். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் களமாடும் புலிகளை இந்த ஒரு நாளில் ஒரே அரங்கத்தில் அணைக்க முடியும்னா அது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இத்தனை தமிழ் தேசிய ஆளுமைகளை உருவாக்கி இருக்கிறார் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அண்ணன் நான் ஒரு விஷயம் 2024 தேர்தலில் சொல்லவே இல்லை. இப்ப சரியான நேரமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் முடிஞ்சிருச்சு, எண்ணிக்கை எப்போ இருக்கும்? ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அங்க வராங்க. வந்து தேர்தல் எண்ணிக்கையின் போது முடிச்சுட்டு வெளில வரும்போது, என்ன புரட்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்கண்ணே. ஆமா புரட்சி தான் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். நான் இங்க இருக்கோம், சற்று தொலைவில் அவர் நிற்காரு, காவல்துறை அனைவர்களும் இருக்காங்க, நம்ம பொறுப்பாளர் எல்லாம் இருக்காரு. அவர் சொன்னார் அப்படின்னு, நீ என்ன பாரு அடுத்த தேர்தல் உன் கட்சி இருக்கா இல்லையா நான் பாக்குறேன்னு சொன்னாரு. பார்க்கலாம் வாங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். நான் அப்ப எதுவுமே பதில் சொல்லல, பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேர்தல் முடியுது, 36 லட்சம் வாக்குகள் வாங்கி 8% மேல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நம்ம வந்திருக்கோம். வந்து இப்ப அவர் சொன்ன ஒரு சின்னமும் வாங்கியிருக்கோம். அவர் சொன்னார் இல்லையா அடுத்த தேர்தல்ல நீங்க நிக்கிறீங்களான்னு. இப்ப இந்த தேர்தல்ல நாங்க எங்களுக்குள்ள சொந்த சின்னத்தோட வந்து நாங்க நிக்கிறோம். இப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், யாரிடமே சொல்லல, அண்ணன்ட்டையும் நான் சொல்லல. இனிமே சிவகங்கையில பேசுற ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லுங்க, ஏயா உன்னோட கட்சியே நீ திமுக உன்னை தோல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கான். என்னைக்கு நீ எங்க மக்களை நீ அழிக்கிறதுக்கு துணியோ அதுல இருந்து எங்கள் அண்ணன் உன்னை வந்து கருவறுத்து தமிழகத்துல இல்ல இந்தியாவிலே கட்சி இல்லாம பண்ணிட்டாரு. ஆனாவுக்கு அடியெழுத்து தெரியாதவெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அறிவாரியம் ஏந்திய தமிழ் தேச பிள்ளைகள் சீமானின் வளர்ப்புகள் நாங்க இருக்கக்கூடாதா? அதே மாதிரி சிவகங்கையில களமாடும் போது நான் பார்த்த கொடுமை என்னன்னா, வாக்கு கேட்க போறோம், ஒரு அரசியல் கட்சி வருதுன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும், அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், யார் என்னெல்லாம் தெரியாது. உடனே வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் தட்டுல வந்து மஞ்சளை கரைச்சு அதுல கொஞ்சம் வேப்பலையை போட்டுட்டு சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரையும் வரிசையா நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் அழுத மரம் அடைக்கல. ஆனா என்னென்ன சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து இருக்கு. இல்லப்பா அரசியல் கட்சி வருதுன்னு தான் சொல்றோம், நாம் தமிழ் கட்சி வருதுன்னு சரியா தெரியல போல இருக்கு, ஏதாவது வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா பச்சை பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கையேந்தி நின்றுட்டு இருக்காங்க திராவிடர்கள். இதை ஒழிக்கிறதுக்காக நான் கடைசி வரைக்கும் நம்ம தமிழ் தேசியத்துல இருக்கணும்னு அந்த சீமான் கூட இருக்கணும்னே நான் சிவகங்கையில சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி கடைசி வரையும் நான் இருப்பேன். இப்ப இந்த 2026 தேர்தல நம்மளுக்கு வந்து ஒரே முக்கியமான கடமை நிறைய இருக்கு. கடமை என்னன்னா அண்ணனை பாத்துக்கிறது தான். அண்ணனை பாத்துக்கிறதுனா அண்ணன் கூடயே போறது, சாப்பாடு கொடுக்கறது, டீ கொடுக்கறது, அந்த வேலை இல்லை. அது அண்ணன் பாத்துக்குவது, அண்ணி பாத்துப்பான். என்ன வேலைன்னா தேவையில்லாத குப்பையை வந்து அண்ணன் எடுத்துட்டு போய் நம்ம சேர்க்க கூடாது. உன்னால சரி பண்ண இந்த குப்பை இருக்கு, உன்னால அதை எடுத்து குப்பை தள்ளிட்டு போட முடியும், அதை பண்ணு. அதை ஏத்துக்கிற, உன்னால சரி பண்ண முடியற, உன்னால சகிச்சுக்கிற முடியற ஒரு விஷயத்த நீ அண்ணன் எடுத்துட்டு போவாத. அப்புறம் அதை சரி பண்ணலன்னா அப்புறம் நம்ம எதுக்கு எல்லாத்தையும் எப்படி அண்ணன் எடுத்துட்டு போவ? இப்ப இந்த கூட்டம் இருக்கு, இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா என்னால வர முடியல, உடம்பு சரியில்லை வரும், என்னால வர முடியாம இருக்க முடியும். இல்ல வேற ஏதாவது பொதுக்கூட்டத்துக்கு இன்னைக்கு நான் வரல அடுத்தது பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஓய்வு எடுத்துட்டு வர முடியும். ஆனா அவர் அது மாதிரி செய்ய முடியுமா? தொடர்ந்து ஓடணும்ல, ஓடிட்டே இருக்கணும்ல. இப்ப ஒன்னுட்டா பத்திரிகையாளர் வந்து மைக் பண்ணிட்டுனா நீ பதில் பேசினா பரவாயில்ல, அவர் எத்தனை பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. இப்ப ஏதோ நம்ம வசதியில தூக்கிட்டோம் அப்படின்னா காலையில யார் மூலியமாவது ஏதோ ஒரு செய்தி வந்து நம்ம அப்டேட்டை வாங்கிப்போம். அவர் அப்படி செய்ய முடியுமா? ஒவ்வொரு அப்டேட்டையும் பார்க்கணும், அவர் மூலையில எல்லாத்தையுமே ஏற்றணும், கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்ப அப்படியாப்பட்டவரை நம்ம எப்படி வச்சுக்கணும்? நான் வந்து பிசிக்கலா அவர் கூடவே இருக்கும்னு நான் சொல்லல, மென்டலி அவரை நம்ம எப்படி வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் சிறுக சேர்த்து வைக்கிறாரு. நீ வந்து அது வந்து பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வேற கட்சிக்கு போறான், அவனை விட்டு ஒளி. ஆனா உனக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் இன்னொருத்த நீ போறதை விட அதை இழுத்து புடி. அதை விட என்ன வேலை நம்மளுக்கு? அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? அது பெரிய கடமை நம்மளுக்கு. இன்னொன்னு
இப்ப அரசியல் கட்சிகள் நடிகர்களின் வருகை, அந்த நடிகர்களை விட்டுருங்க, அரசியல் தளத்துல கமலையா ஒரு ஆளா மதிக்கல, ரஜினியும் ஒரு ஆளா மதிக்கல, விஜயும் ஒரு ஆளா மதிக்கல. ஆனா அந்த சினிமாக்காரர்களை தேடி நோக்கி நகர்றாங்க பாருங்க நம்ம மக்கள், அவங்களதான் நம்ம வந்து இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. அருண் என்ன சொன்னாங்கல்ல, கரூர்ல வந்து இத்தனை பேர் செத்தாங்க, ஆனா அவங்களோட அதோட மனநிலை, பெண்களோட மனநிலை என்ன இருக்கு, அதுக்கு அவருக்காக இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனநிலை இருக்காங்களா அந்த பிள்ளைங்க, அவங்களதான் நம்ம வந்து அரசியல் படுத்தணும். இப்ப என்ன கோபம் வருது, அதுங்க பண்றதை பார்த்தாலும் கோபம் வருது. அப்ப இன்னும் அதுங்களுக்கு நம்ம அரசியல் போய் சேரலன்னா அப்ப நம்மளுக்கு விட்டு வச்ச வேலை அங்க என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம். அதை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. நிறைய பேச வேண்டிய இருக்கு. அண்ணனுக்கு முன்னாடி நான் பாட்டு பாடணும்னு நினைச்சிருந்தேன். இப்ப பொருத்தமா இருக்கணும், ஒரே ஒரு பாட்டு நான் பாடிக்கிறேன். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு, என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை எது சிந்தாமல் வெள்ளி பணமா, வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்வேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு, நாம் தமிழர் கட்சி என்னும் கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாடும் நடை போடுங்கள், ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள், ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்து நின்றால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும், தலைவர் தந்த பண்பிற்கும் அண்ணன் தந்த அன்பிற்கும் பூமாலை காத்திருக்கும், தலைவர் தந்த பண்பிற்கும் அண்ணன் தந்த அன்பிற்கும் பூமாலை காத்திருக்கும், 2026 பூமாலை காத்திருக்கும்.